நாம தான் சாதியெல்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து நம்ம மண்டல கொட்டி உரைக்கிற மாதிரி சொல்லும் போது தான் தெரியுது சாதி இன்னும் ஒழிக்கப்படவே இல்லை. அதே மாதிரி சாதி வெறி பிடித்த நாய்க மிருகங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. மயிலாடுதுறை தரங்கம்பாடியில 19 வயசு பையனும் 16 வயசு சிறுமியும் காதலித்து வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வேற வேற சாதியை சேர்ந்தவங்க. இதை ஏத்துக்க முடியாத அந்த சாதி வெறி பிடித்த மிருகங்க என்ன பண்ணிருக்குன்னா ஒரு தோப்புல கொண்டு போய் ஒரு கொட்டகையில தூக்கில ஏத்தி கொண்டிருக்காங்க. இது ஆணவ படுகொலை இல்ல, இது வந்து தற்கொலை அப்படின்னு மூடி மறைக்கவும் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக அரசுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கண்டிப்பா கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் வந்து கொடூரமான தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி சாதி வெறி பிடித்த மிருகங்களை கொடூரமான தண்டனை கொடுத்து சாவடிக்கணும். அதே மாதிரி இந்த விஷயத்துல யாரெல்லாம் அரெஸ்ட் பண்றீங்களோ அவங்களையும் இதே மாதிரி தூக்குல ஏத்தியே ஆகணும். வர வர சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு மக்கள் எல்லாருமே இதை பத்தி கேள்வி கேளுங்க. அப்பதான் இந்த விஷயத்துக்கு சீக்கிரமா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. சாதியை ஒழிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா நம்ம வந்து சாதியை விட்டு ஒதுங்கி இருக்கலாம்ன்றது எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு சோசியல் மீடியால சாதி புகழ் பாடாதீங்க, பரப்பாதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். சாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம். சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம்.